ஆழ்ந்த இரங்கலும் ஜெபங்களும் திருத்தல பேராலயம் வேளாங்கண்ணி அதிபர் தந்தை, துணை அதிபர் பங்கு தந்தை, பொருளாளர் தந்தை, திருத்தல அருட்தந்தையர்கள், ஆன்மீக வழிகாட்டி அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள், திரு பயணிகள், ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆற்றுவாயம் காயங்களை, ஆற்றுவாயம் காயங்களை, ஆற்றுவாயம் பால காயங்களை, ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. தேற்றுவாய் நீ எம்மை எப்போதும், தேற்றரவு அன்பர் நீர்தானே. தேற்றுவாய் நீர் எம்மை எப்போதும், தேற்றரவு அன்பர் நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தோம் உம்மிடம் நாங்களே, தேடி வந்தோம் உம்மிடம் நாங்களே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. பிரியமானவர்களே, நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர்
தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்தார்கள். இன்று மாலை அவருடைய நல்லடக்க திருப்பலி தஞ்சை மறைமாவட்ட பேராலயத்தில் நடைபெறுகிறது. எனவே சிறப்பாக 25 ஆண்டுகள் இந்த தஞ்சை மறைமாவட்டத்தை வழிநடத்திய, சிறப்பாக இந்த திருத்தல பேராலய வேளாங்கண்ணிக்கு வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அடித்தளமாக இருந்த தஞ்சை முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களுக்காக ஆன்மீக இளைப்பாற்றிற்காக இன்று சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இழப்பதில்தான் நாம் பெறுகிறோம். இழப்பது எதை, பெறப்போவது எதை? இதை சிந்தித்தவர்களாக நாம் தகுதியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து படவேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது
உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கியிருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98. உலகம் அனைத்தும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டன. உலகம் அனைத்தும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டன. உலகம் அனைத்தும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டன. புதிய பாடல் பாடியவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடியவரை போற்றுங்கள். ஏனெனில் வியத்தகு செயல்கள் பலவே புரிந்துள்ளார். செயல்கள் பலவே புரிந்துள்ளார். செயல்கள் பலவே புரிந்துள்ளார். செயல்கள் பலவே புரிந்துள்ளார். உலகம் அனைத்தும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டன. உலகம் அனைத்தும் கடவுள் அருளிய விடுதலை வாழ்வை கண்டன. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 to 31 வரை.
அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவார், கடைசியானோர் முதன்மையாவார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இழப்பதில் பெறுகிறோம். இழப்பது என்பது நம்ம கையை விட்டு போகுது, அப்புறம் எப்படி பெறுவது? ஒரு கான்ட்ரடிக்ஷனாக உள்ள வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. இழப்பில் எப்படி நாம் பெற முடியும்? இதை சுட்டி காட்ட ஒரு குட்டி கதை. சிறிய சிறிய விதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை போட்டதாம். இந்த விதைகள்லாம் சேர்ந்து பேசினுச்சு, இந்த மனிதர்கள் நம்மை இந்த மண்ணிலே புதைத்து விடுகிறார்கள், நம்ம உங்களை விடவே கூடாது, மண்ணுக்கு போவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துச்சான். ஆனால் அந்த தோட்டக்காரர் வந்தார், விதைகளை எடுத்தார், மண்ணிலே புதைத்தார், தண்ணீர் ஊற்றினார். சில நாட்களிலேயே இந்த விதைகள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. கொஞ்சம் சின்ன செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கூட்டம் போட்டுச்சு. இனி நம்ம வளரக்கூடாது, மரமாக வளரக்கூடாது, மரமாக வளர்ந்தால் நமக்கு நல்லதில்லை, இந்த மனுஷன்தான் சந்தோஷமாக இருப்பான், வளரக்கூடாது என்று இவர்கள் எல்லாம் தீர்மானம் போட்டார்கள். தோட்டக்காரர் வந்தார், தண்ணீர் ஊற்றினார், உரம் வைத்தார். இந்த செடிகள் எல்லாம் மரங்களாக மாறியது. இப்போ இந்த மரமெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. மரமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டது, எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் கனி கொடுக்கக்கூடாது என்று. ஆனால் தோட்டக்காரர் நன்றாகவே அவற்றை கவனித்து கொண்டார். இந்த மரங்கள் எல்லாம் கனிகள் கொடுக்க ஆரம்பித்தது. மக்கள் அதை பறித்து உண்ண ஆரம்பித்தார்கள். இப்போ எல்லா மரமும் சோகமாக மாறிடுச்சு. என்னடா விதையிலேருந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு வர்றோம், நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கே அப்படின்னு இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய சோகத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தன. இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமரம் இந்த மரங்களை பார்த்து சொன்னதான், முட்டாள் மரங்களே, விதைனா அது மண்ணுக்கு போய் தான் ஆக வேண்டும், நீங்கள் உங்களுடைய உருவை இழக்க வேண்டும், அதுதான் நியதி, அதுதான் இயற்கை. உங்களுடைய உருவை இழந்து நீங்கள் செடியாக மரமாக மாறினால்தான் நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க முடியும், கனிகள் என்ற பலனை, நிழலை கொடுக்க முடியும். மக்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்கள் நிழலுக்காக ஏங்குவார்கள், உண்பதற்கு பழங்களை பறித்து சாப்பிடுவார்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பெருமை. நீங்கள் இழக்கவில்லை என்று சொன்னால், உங்களையே உருமாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் மண்ணோடு மண்ணாகத்தான் போயிருப்பீர்கள். இன்று மக்கள் உங்களை தேடி வருகிறார்கள், இழந்தால்தான் பலனுண்டு என்று அந்த ஆலமரம் மற்ற மரங்களை பார்த்து சொன்னதாம். இதுதான் உண்மையும் கூட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இழப்பதில் தான் நாம் பெறுகிறோம். அதுதான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக அமைந்திருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்திலே ஒரு சிறிய பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதி 17வது வசனம் முதல் நாம் படித்தோம் என்று சொன்னால், ஒரு செல்வந்தன் இயேசுவினிடத்திலே செல்கிறான். இயேசுவினிடத்திலே சென்று நிலை வாழ்வை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை தொடுக்கிறான். இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதே, பாவம் செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, தாய் தந்தையை மதித்து நட என்று 10 கட்டளைகளை அடுக்குகிறார். அவன் ஈஸியாக சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியுமே, நான் தான் அதெல்லாம் கடைபிடிக்கிறேனே என்று சொல்லுகிறான். இயேசு அடுத்து ஒன்று சொல்லுகிறார், உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று.
அந்த நற்செய்தியில் படிக்கிறோம், அவன் முகவாட்டமாய் சென்றான். ஏன்னா அங்கு இழப்பு என்பது ஒன்று இருக்கிறது. உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, உன்னுடைய உடைமைகளை விற்று கொடு என்று சொல்லுகிறார். இழப்பதற்கு அவன் தயாராக இல்லை, முகவாட்டத்தோடு சென்று விடுகிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, செல்வந்தர் இறையாட்சிக்கு போவது கடினம். ஏனென்றால் செல்வத்தை பிடித்து கொண்டிருக்க விரும்புகிறீர்கள், கொடுக்க விரும்பவில்லை, இழக்க விரும்பவில்லை என்று ரத்தின சுருக்கமாக சொல்லுகிற பொழுதுதான் இன்றைய நற்செய்தி ஆரம்பிக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் தான் விட்டு விட்டோமே என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தான் நாங்கள் விட்டு விட்டோமே, வேற என்ன இருக்கு விடுறதுக்கு? ஒரு வகையான ஏக்கம், ஒரு வகையான ஒரு பதட்டத்தோடு அவருடைய வார்த்தைகள் இருப்பது போல, பேதுருவின் வார்த்தைகள் இருப்பது போல தோன்றலாம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 16 முதல் 20 முடிய உள்ள வசனங்களிலே படிக்கிறோம். பேதுருவும் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே செல்லுகிறார். என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படகு, தாய் தந்தை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள், இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அப்படி என்று சொன்னால், இயேசுவினுடைய சீடராக வேண்டும் என்று சொன்னால் முதல் தகுதி இழக்க வேண்டும், இழப்பு. அதுதான் முதல் தகுதி. எதையெல்லாம் இழக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியினுடைய அந்த பிற்பகுதியிலே இயேசு மிக அழகாக சொல்லுகிறார். 10வது அதிகாரம் 29வது வசனத்திலே, என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு தன் தந்தையை, தாயை, நிலபுலன்களை, சகோதர சகோதரிகள் இவற்றை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இது பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்பது மிக மிக கடினம். உங்களை பார்த்து, நீங்கள் கோயிலே இருங்க, அப்பா அம்மா வேணாம், கணவன் மனைவி வேணாம், பிள்ளைங்க வேணாம், நீங்கள் எப்போது இங்கே இருங்கண்ணா, என்னாச்சு இந்த சாமியாருக்குன்னு கேட்பீங்க இல்லையா? குடும்பம் தான் நமக்கு முக்கியம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த குடும்பத்தை விட்டுவிட்டு, நிலபுலன்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார். இழப்பு என்பது மிக பெரிது. இழப்பின் முக்கியத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். கண்டிப்பா சீடர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்க வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், அப்புறம் திரும்ப இருக்கிறது வேற என்ன இருக்கு, இதையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எதை இவர் சொல்ல வருகிறார் என்ற குழப்பம் கண்டிப்பாக சீடர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இழப்பு என்பது இயேசு எதை இங்கு சொல்ல விரும்புகிறார், அதுதான் இன்றைய சிந்தனையாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. அப்படி என்ன கல் நெஞ்சக்கார படைச்ச இயேசுவா எல்லாத்தையும் விட்டுட்டு, கணவன் மனைவி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்றதுக்கு? எதை சொல்ல விரும்புகிறார்? இயேசுவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக எதெல்லாம் எதிரான பற்றுகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இழப்பு. அதுதான் இயேசு சொல்ற இழப்பு. இயேசுவை பின்தொடர, இயேசுவின் நற்செய்தியை சொல்ல, இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ, நம்முடைய பற்றுகளாக இருக்கிறதோ அதெல்லாம் இழப்பு. இயேசுவை பின்பற்ற என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய சொத்துக்கள் தான் தடையா இருக்குன்னா அதை இழக்கவும் நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த பற்று என்பது இயேசுவை மிஞ்சிய ஒன்றாக இருந்து விடக்கூடாது. அதுதான் இயேசு இங்க சொல்ற வார்த்தை. என்னுடைய உலகப்பற்று, என்னுடைய உறவு பற்று, என்னுடைய இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய இந்த பற்றுக்கள் இயேசுவினுடைய உறவுக்கு எந்த வகையிலும் குந்தகத்தை விளைவித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பற்றுதான் இழப்பாக நம்முடைய வாழ்விலே மாற வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக அமைந்திருக்கிறது. எல்லாம் ரைட், எல்லாத்தையும் விட்டுறேன், தாய் தந்தை கணவன் மனைவி நிலம் எல்லாத்தையும் விட்டுறோம், இயேசுநாதர் இயேசுநாதர்னு வர்றோம். என்ன பலன்? நான் என்ன ஆண்டியா வந்து நிற்க முடியுமா? ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்க முடியுமா? அதனால என்ன பலன்? 10வது அதிகாரம் 30வது திருவசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். 2 விதமான பேறுகளை பற்றி பேசுகிறார். இப்படி விட்டுட்டு வர்றவங்களை நான் வந்து தனியாக விட போவதில்லை, மாறாக இம்மையிலும் மறுமையிலும் 2 வகையான பேறுகள், இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்காக பெறப்போகிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய குடும்பத்தை, ஆசீர்வாதத்தை இவர்கள் பெறப்போகிறார்கள். இம்மையில் இவற்றை எதெல்லாம் நீங்க இழக்கிறீங்களோ அதைவிட 100 மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறப்போகிறார்கள். இயேசுநாதர் ஏதோ எங்கேயோ நடக்க போறதை சொல்லி ஏமாற்ற விரும்பலை. இதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க இறந்த பிற்பாடு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு மோட்சத்துக்கு வந்த பிற்பாடு நான் இதெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஒரு கண்காட்டி வித்தையை காட்ட அவர் விரும்பவில்லை. மாறாக இன்னைக்கும் நடக்கும், அன்னைக்கும் நடக்கும். அதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. இவற்றை எல்லாம் இழந்தீர்கள் என்று சொன்னால்
இன்று இதைவிட 100 மடங்காக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன், மறு உலகில் மறுமையில் நிலைவாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இழப்பு என்பது மிக மிக கடினமான ஒன்று. இழப்பு என்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உறவுகளை விட்டுவிட்டு தனியாக வாருங்கள் என்று கடவுள் சொல்லவில்லை. மாறாக உலக பற்றுகள், என்னை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பற்றுகள் இழப்பாக உங்களுக்கு மாற வேண்டும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஒரே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. இயற்கைக்கு எதிரான ஒன்றுதான், ஒரு இழப்பு தான். ஆனால் இது இயேசுவுக்காக இருக்கக்கூடிய ஒரு இழப்பு, இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இழப்பு. 100 மடங்காக தருவேன் என்று சொன்னால், ஒரு சிறிய குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். ஆனால் இந்த உலகிலே அவர்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் காத்திருக்கிறது. பங்கு என்ற குழுமம், பணி என்ற குழுமம், உறவுகள் என்ற குழுமம், கிறிஸ்தவ சமூகம் என்ற குழுமம் அவர்களுக்கு பெரிய உறவாக மாறுகிறது. இதுதான் இயேசு சொல்லுகிற இழப்பு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். தங்களுடைய குடும்பத்தை, உறவுகளை, பற்றுகளை விட்டுவிட்டு இயேசுவுக்காக வெளியே வருகிறார்கள். இயேசு ஒரு மாபெரும் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை அவர்களுக்கு தருகிறார். திருத்தூதர் பணி நூலிலே நாம் வாசிக்கிறோம், அன்றைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உறவுகள், உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வாழ்ந்தார்கள். இன்பத்திலே துன்பத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களோடு தங்களோடு பகிர்ந்து கொண்டு கிறிஸ்தவ சமூகம் ஒன்று என்பதை கட்டி எழுப்பினார்கள். நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் ஊர் அப்படின்னு எந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களும் இல்லை. மாறாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக ஒரே குடும்பமாக பெரிய அளவிலே வந்தார்கள். அதுதான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரே குடும்பம், திரு அவை என்கிற குடும்பத்தில் இணைவது. இயேசு சொல்லுகிற இழப்பு, கைமாறு இதுதான். நம்முடைய உறவுகளை, குடும்பங்களை 2ஆம் பட்சமாக தள்ளிவிட்டு இயேசுவை முன்னிறுத்தி திரு அவை என்கிற பெரிய குடும்பத்தில் இணைகிற பொழுது ஒன்றை இழந்தாலும் இம்மையில் திரு அவை என்கிற ஒரு பாக்கியத்தையும் மறுமையில் நிலைவாழ்வு என்கிற பாக்கியத்தையும் நாம் பெறுகிறோம். இதுதான் இயேசு சொல்லுகிற இழப்பு, கைமாறு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உறவுகளை இழந்து தன்னந்தனியாக வருவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. மாறாக ஆண்டவரை பின்பற்றுவதில் ஏற்படக்கூடிய பற்றுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனவே நம்முடைய உறவுகளை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சொத்துக்கள் இவற்றை எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரு அவை என்கிற பெரிய குடும்பத்தில் இணைவோம். ஆண்டவருடைய ஆசிரை அனுபவிப்போம். அதுதான் இறைவன் தருகிற மாபெரும் கொடை. அந்த கொடைக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இயற்கையின் இயக்கம் நீ, இறையில் அமளியும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்த பலியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். அன்புமிக்க சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி என்றும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவன், உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை பின்பற்ற, இவருடைய நற்செய்திக்கு சான்று பகர தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பற்றுகளை, உலக பற்றுகள், உறவு பற்றுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ அழைப்பு விடுக்கிற தெய்வம் இவர். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் இம்மையிலே மறுமையிலே பல பேறு பலன்களை 100 மடங்காக தந்து நம்மை ஆசிர்வதிப்பவரும் இவரேதான். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, நிறைவாக வாழ்வின் நிறைவாக. மனம் தேடும் இன்பங்கள் கிடைப்பதில்லை, மாறாத செல்வங்கள் உலகில் இல்லை. இனியாத சொந்தங்கள் தரையில் இல்லை, இருமாத வாழ்வின்று ஈகத்தில் இல்லை. நீதானே வாழ்வின் உணவாவாய், எனக்கு நிலையான வாழ்வின் வரம் தாரா இறைவா. நிறைவாழ்வு காண்பேன், வா 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 இறைவா, வா 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 இறைவா. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, விரைவாக வாழ்வின் நிறைவாக. நன்றி கூறி ஜெபிப்போமாக. இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் முத இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளோடும் அன்னை வேளாங்கண்ணியின் பரிந்துரையாலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வான்லோகராணி வையகராணி மன்னிதிலே புனித மாதுளி. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார், தம் உதிரமும் உடலும் பலியிட்டார். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார், தம் உதிரமும் உடலும் பலியிட்டார். தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் கும்பரோஸ் ஆண்டகை அவர்களுடைய உடல் ஓய்வு இல்லத்திலிருந்து எடுத்து வரப்படுகின்ற காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
திரளான மக்கள் கூட்டம் புடைசூழ நமது மேனாள் ஆயர் அவர்களுடைய உடல் வாகனத்திலே எடுத்து வரப்படுகின்றது. மக்கள் எல்லோரும் ஆழ்ந்த துயரத்தில் இந்த பவனியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை மறைமாவட்டம் ஒரு பேர் இழப்பை சந்தித்திருக்கிறது. மறைமாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக, மறைமாவட்ட வளர்ச்சியின் முழு காரணமாக 25 ஆண்டுகளாக ஆயராக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று இறை அடியை சென்றடைந்திருக்கும் ஆயர் அவர்கள் உடலானது பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. ஆயர் அவர்களுடைய உடல் தஞ்சை மறைமாவட்ட பேராலய திரு இறுதி ஆண்டவர் பங்கிற்கு எடுத்து வரப்படுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடன் ஒன்றித்த இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாட்சியுற. இறப்பில்
நம் ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நேரம் இது. கடந்த 25 ஆண்டுகளாக தஞ்சை மறை மாவட்டத்திற்கு எண்ணற்ற பணிகளை இவர்கள் மேற்கொண்டு சிறப்பாக ஒரு நல்ல ஆயனாக, நல்ல தந்தையாக, நல்ல ஆன்மீக வழிகாட்டியாக, நல்ல கல்வியாளராக, நல்ல இரக்க குணம் உடையவராக பல்வேறு பரிணாமங்களில் தம்மையே வெளிப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு ஆயராக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களுடைய எல்லா பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். இறைவன் தனக்கு கொடுத்த ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் சிறப்பாக பயன்படுத்தி மக்களின் முன்னேற்றத்திற்காக, குறிப்பாக மறை மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். இரவு பகல் பாராமல் எந்த நேரத்திலும் மறை மாவட்டத்தை குறித்து சிறப்பாக சிந்தித்து செயல்பட்ட நல்ல ஒரு ஆயனாக நம்முடைய மேனாள் ஆயர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இன்று இறைவன் அவர்களை அழைத்து விண்ணகத்திலே சேர்த்திருக்கிற வேளையிலே தொடர்ந்து ஆயர் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் உள்ளங்கள் எல்லாம் அன்பு ஆயர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிறைவாக உங்கள் பணிகளை செய்து இறைவனுடைய திரு அடியை அடைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு ஆயரே. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின்